கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான நாளிலே உங்களெல்லாம் பார்ப்பதற்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம், வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது, நமக்கு அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது, அதுதான் நம்மை வழிநடத்துகிறதா இருக்கிறது. இன்னைக்கு கூட நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 33வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நீ எட்டாத பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிடுகளாக இருக்க வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கூட இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவது இல்லை. சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும், ஆபத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். எல்லா இடத்துலையுமே எல்லா நேரத்திலுமே கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடுகளா இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயத்தையும் அற்புதம் செய்து கொண்டு வருகிறார். ஏன் தெரியுமா? அவர் நம்மை மிகவும் நேசிக்கிற ஒருவராக இருக்கிறார், நம்ம அன்புக்குரிய தேவனாக இருக்கிறார். அதனால தான் நீ என்னை நோக்கி கூப்பிடு. அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உத்தரவு இருக்கிறார், பெரிய காரியங்களை இருக்கிறார். ஒரு மனுஷனாலே முடியாத காரியங்கள், மனுஷனாலே எண்ணக்கூடாத அதிசயமும் அற்புதத்தையும் ஆண்டவர் செய்ய வல்லமையாக இருக்கிறார். அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தர், இந்த உலகத்தை வானத்தை பூமியும் அதிகாரியான ஆண்டவர் நம்மை நோக்கி கூப்பிடும் போது, இந்த சாதாரண மனுஷன் ஆகிய நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது, நாம அறியாததும் இப்படியெல்லாம் நடக்குமா என்று, இப்படியெல்லாம் இருக்குமா, இது மனுஷனுக்கு எட்டாத ஒன்றாக இருக்கிறது, இது மனுஷன முடியாத காரியம் என்று அது எல்லாவற்றுமே ஆண்டு நிறைவேற்றி வைப்பார். ஏனெனில் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட அதிசயம் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இன்றைக்கு அவர் நோக்கி கூப்பிடாதபடி நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம பெற்று செல்லாதபடி தடையாக இருக்கிறது. ஆபத்தில் இருக்கும்போது அவர் நோக்கி கூப்பிட வேண்டும், கஷ்டத்துக்கு போது அவர் நோக்கி கூப்பிட வேண்டும், நம்ம தேவைக்கு போது அவர் நோக்கி கூப்பிட வேண்டும். அன்றைக்கு பாருங்க, பிரதமே கூட நான் அவர் நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று. அவன் பாட்டு அமைதி இருந்தால் அவனோட சுகம் பெற்றிருக்க மாட்டான். அவன் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டான், இடைவிடாது கூப்பிட்டான். மற்றெல்லாம் நான் அதட்டுகிறார்கள், ஆனாலும் அவன் சோர்ந்து போகாதபடி இடைவிடாது ஆண்டவரே தாவீது குமாரன் எனக்கு இறங்கும் என்று ஆண்டவர் கூப்பிட்ட பொழுதுதான் கர்த்தர் அவனிடத்துல வந்து அவன் கண்களை தொட்டு சுகப்படுத்தி அவனுக்கு பார்வை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இப்படி கூப்பிடும் பொழுது அவர்கள் ஆண்டவனை கூப்பிட்டார்கள், அவன் இக்கட்டுகளிலிருந்து அவரை விடுவித்தார் என்று பார்க்கிறோம், ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவனை கூப்பிட்டார்கள், கூடும்போது ஆண்டவர் இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம். இப்படி ஆபத்து காலத்திலே என் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று பார்க்கிறோம். ஆபத்தில் காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீர்கள், பிரச்சனை இருக்கிறீர்கள், ஒரு விபத்தில் இருக்கிறீர்கள் என்றால், இது நான் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு இப்போ எங்கே செல்வது என்று வழி தெரியவில்லை, என் வாழ்க்கை எப்படி போக வேண்டும் என்று வழி தெரியவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்று நீங்கள் ஒரு ஆபத்தில் இருக்கும்போது, ஒரு அங்கலாய்ப்பில் இருக்கும்போது அவர் நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்முடைய இக்கட்டுகள் எல்லாம், நம்முடைய பிரச்சனை எல்லாம் நீக்கி நம்மை ரட்சிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச்சவன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பித்து அவனை கனப்படுத்துவேன் என்று பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நம்ம ஆபத்தில் இருந்து அவர் நம்மோடு இருந்து நம்ம தப்புப்பராக இருக்கிறார், நம்மை கனப்படுத்துவராக இருக்கிறார். அதனால ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆண்டவர் செய்ய வல்லமையாக இருக்கிறார். அவர்களை அவர் நோக்கி பார்த்து ஆண்டவர் நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைகள் என்று பார்க்கிறோம். அவர் நோக்கி பார்த்து கூப்பிடுவர்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படினால் இன்றைக்கு ஆண்டவரை கூப்பிடாதபடி நம்முடைய வாயை கட்டி வைத்துகிற பிசாசின் கிரிகள் நீங்கும்படியே செய்ய வேண்டும் என்றால், இன்னைக்கு ஜெபிக்காதபடி அவர்கள் அநேகருடைய வாய்கள் கட்டப்பட்டிருக்கிறது, வசனம் சொல்லாதபடி அநேகருடைய வாய்கள் கட்டப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை கூப்பிடாதபடி அநேகருடைய வாய் கட்டப்பட்டிருக்கிறது. உன் வாய் விரிவாய் திற, நான் இதை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லாற்றுக்குமே நம் வாயை விரிவாய் திறந்து ஆண்டை நோக்கி கூப்பிடும் பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டு செய்ய வல்லமலாக இருக்கிறார். நமக்கு எதிர்த்து வருகிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும், பிசாசின் எதுவாக இருந்தாலும், மந்திரக்கட்டு எதுவாக இருந்தாலும், பிலிஸ்தீன் எதுவாக இருந்தாலும், எல்லாவற்றிலுமே அந்த இக்கட்டுகளிலிருந்து, அந்த ஆபத்துகளிலிருந்து, அந்த விபத்துகளிலிருந்து ஆண்டவரை விடுக்க வல்லமலாக இருக்கிறார்.
ஆண்டை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆண்டை கொடுக்க வல்லமையா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஆண்டை நோக்கி கூப்பிடுங்க. அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிறா இருக்கிறார். ஒத்து கொடுத்து மாத்திரமல்ல, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள், நம்ம நினைத்து பார்க்க முடியாத ஒரு அதிசயம், நினைத்து பார்க்க முடியாத ஒரு அற்புதங்களை ஆண்டவர் செய்ய வல்லமையா இருக்கிறார். மற்ற ஜனங்கள்லாம் புறஜாதியில பார்ப்பார்கள், எப்படி இந்த அதிசயம் நடந்தது, எப்படி இந்த காரியம் அவர்கள் நிறைவேற்றிட்டு என்று. ஏனெனில் நம்ம ஆண்டை நோக்கி கூப்பிடும்போது, ஆண்டை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டத்தில் வேண்டிக் கொள்ளும் போது நம்முடைய ஜெபங்களை, விண்ணப்பங்களை, மன்றாட்டுகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். கேட்கக்கூடாதபடி அவர் செவி மந்தமாகவில்லை என்று பார்க்கிறோம். ரட்சிக்கூடாதபடி அவர் கரம் குறுகி போகவில்லை என்று பார்க்கிறோம். அப்படி கேட்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம நீங்களும் ஆண்டை நோக்கி பாருங்க, ஆண்டை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு என்ன தேவைகள் ஆண்டை நோக்கி சொல்லுங்க. அவர் மிகப்பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும் செய்வாராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.